இந்த பொங்கலுக்கு ஆக்சுவலாக 2 படங்களும் நல்லா ஓடி பொங்கலில் ஒரு பெரிய ரசிகர்களுக்கு வந்து ஒரு கொண்டாட்டமாக ஒரு பொங்கல் ஆயிடுச்சு. இது டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், எக்ஸிபியூட்டர்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரி ஏன் ப்ரொடியூசர் ஆகட்டும், இந்த ஒரு சந்தோஷமான ஒரு பொங்கலாக அமைஞ்சிருக்கு இந்த பொங்கல். சாதாரணமாக பொங்கல்னா ஒரு 4-5 படம் வரும், அதில் 2 படம் ஓடாமல் இருக்கும், ஒரு படம் தான் ஓடும். அப்படி இல்லாமல் 2 படமும் ரிலீஸ் ஆகி அஜித் படமும் எங்கள் இளைய தளபதி விஜய் இது ஜில்லாவும் ரெண்டும் நேற்று கலெக்ஷனில் பார்க்கும்போது பயங்கரமாக அதாவது ரெக்கார்ட் பிரேக்குன்னு சொல்லலாம். நம்ம சாதாரணமாக இந்த லால் சார் நடிச்சிருக்காருல இந்த படத்தில், அந்த மாதிரி நான் டைரெக்டாக அவர்கிட்ட ஜாஸ்தி பேசுறதும் கிடையாது. ஏன்னா ஒரு சின்ன மனஸ்தாபம்னு ஒன்று வந்தது இந்த அரண் படத்தில். அவருடைய டைலாக் தமிழில் அவர் சரியாக டப்பிங் பேசலன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மனஸ்தாபம் இருந்தது. அது டைரக்ட் கான்டாக்ட் இருக்கிறதே கிடையாது. நேற்று அவரே சந்தோஷப்பட்டு அவரே துபாயிலேருந்து கூப்பிட்டு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நாள் போட்டு ஒரு பெரிய தமிழில் எனக்கு ஒரு பெரிய ஹிட் படம் கொடுத்துருக்காங்க நீங்கள், ராத்திரி ஒரு 11 மணிக்கு அவர் துபாயிலேருந்து கூப்பிட்டாரு என்ன ஒரு ராத்திரி லால் சார். ஆமாம், அது ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது அந்த ஒரு காலை எனக்கு. சாதாரணமாக நான் டேரக்டாக இதுக்கு இந்த படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 50-60 நாள் நடிச்சிருப்பார் அவர். நான் ஒரு நாள் கூட அவர் டேரக்டர் நான் ஃபோன்லேயும் பேசினதே கிடையாது. எஃபோர்ஸ் நம்ம லொக்கேஷன் போகும்போது பேசுவோம். அந்த அளவுக்கு அவரை கூப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். கேரளாவை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ஒரிஜினல் மலையாள படத்துக்கு கூட இல்லாத ஒரு கலெக்ஷன் வந்து ஒரே நாளில் வந்து இந்த ஜில்லா படம் கலெக்ட் பண்ணியிருக்கு நேற்று. ஸோ அவர் ஏன் கூப்பிட்டாருன்னா அப்போ தான் தெரிஞ்சுது கேரளா டிஸ்ட்ரிபியூட் அவர் தானே, அந்த குஷில் அவர் போட்டிருக்காரு. ப்ளஸ் துபாயில் கூட இந்த படத்துக்கு வானம் வெடிகள்லாம் போட்டு சாதாரணமாக தாரத்தப்பட்டோட இந்த படத்தை முதல்ல அங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த லால் சார் அங்கே இருக்கார் கூட இருக்குது. அதனால் தமிழ் சினிமா தேட்டரில் வந்து எப்படி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு அங்கே துபாயில் தாரத்தப்பட்டோட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை அங்கே. ஸோ அங்கேயும் ஒரு பெரிய லெவலில் கலெக்ஷன்ஸ் எல்லா ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு பொங்கல்னு சொல்லலாம். நம்ம ரொம்ப அருமையான பொங்கல்னு சொல்லலாம். நம்ம எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க. சாதாரண இல்லைன்னா சாதாரணமாக ஒரு படம் சரியாக ஓடல, சரியாக கலெக்ட் பண்ணலன்னு ஒரு சந்தோஷப்படாது. இந்த பொங்கலில் 4-5 தடவை எனக்கு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் ஃபோன் பண்ணுவோம், சார் 2 படம் இந்த பொங்கல் ஹிட் சார் நான் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கொண்டாடுறது தான் ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி இருக்குது. 10 நிமிஷம் சீன்னா இந்த படத்தில் லேகாக கட் பண்ணல. இப்போ உங்களெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக இப்போ சாதாரணமாகவே ஒரு படம்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் 1.5-2.5 மணி நேரம் 2.25 மணி நேரத்துக்கு மேலே படம் இருந்ததும் கிடையாது, படம் இருக்கிறதும் கிடையாது. இப்போ நம்ம படம் அது மீறி ஒரு 3 ஹவர் இருக்கிறனால வந்து வலி கட்டாயமாக ஒரு கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதனால தான் ஒரு 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 அது இவதான் கட் பண்ணியிருக்காரு இவர் சொல்லுவார். ஒரு 10 நிமிஷம் குறைச்சி இப்போ பார்த்தாலும் ட்ரிம்மிங்ஸ் மட்டும் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் செகண்ட் ஆஃப் ட்ரிம்மிங் இப்போ குறிப்பா பக்காவா இருக்கு. 2:50 இருக்கும். இப்போ டைட்டில்ஸ்லாம் சேர்க்காம ஃபிலிம் லென்த் கரெக்டாக 2:43. அதனால இப்போ இம்பேக்டாக காம்பேக்டாக ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் பார்க்கும்போது நான் நினைக்கிறேன் விஜய் நடித்த எல்லா படங்களை விட இந்த படத்தோட கலெக்ஷன் வந்து இதை கண்டிப்பாக எல்லாம் பிரேக் பண்ணணும்னு ஒரே நாள் சொல்ல முடியாது. பட் நேற்று கலெக்ஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த என்கரேஜிங்காக இருக்குது. ஒரே சின்ன குறையாக தான் நீங்கள் சொன்ன மாதிரி லென்த் குறையிருந்து அந்த குறை கூட இப்போ தான் நிறைவேற்றாச்சு. இப்போ தேட்டரில் எல்லா தேட்டரும் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு நேற்று இப்போ நான் ஜென்ரலாக இப்போ நம்ம தான் புது ஆர்வம் கிடையாது. கிட்டத்தட்ட 85 படம் இல்லை. நான் இப்போ ஜென்ரலாக தேட்டர்கிட்ட இப்போ விசிட்டில் போகிறதே கிடையாது நான். பட் நேற்று இந்த விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணியில் சார் நீங்கள் தேட்டருக்கு வந்தே ஆகணும், உதயம் தேட்டருக்கு வந்தே ஆகணும், நம்ம யானை குதிரையோடு வந்திருக்கோம், அதனால் போகும்போது நாங்கள் காலையில் 5 மணிக்கு ஷோ போட்டுருக்கோம் பண்ணியிருக்காங்க. அவன் அடுத்த படம் பார்த்து சார் நான் 2வது இடத்த மறுபடியும் திரும்பி பார்க்க போகிறேன் சார், நான் முதல்ல பார்த்துட்டு காலையில் முறை 2வது இடத்த போகிறேன். ஸோ இதனால கண்டிப்பாக அந்த ரிப்பீட் கூட பெரிய லெவலில் ஃபேன்ஸு பொறுத்த வரைக்கும் பெரிய ரிப்பீட் ஆடியன்ஸ் கூட வருவாங்க. ஏன்னா 2 பெரிய படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு சின்ன ஒரு ரேஸில் யார் முந்திக்கிறோம் சொல்லியிருக்கோம் இல்லையா, 2 பேரும் ஈக்குவலாக இது வரைக்கும் 2 பேரும் ஈக்குவலாக போயிட்டு இருக்குது. ப்ளஸ் கலெக்ஷன் பார்க்கும்போது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் நம்ம படத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. பட் டாக் 2 படத்துக்கு நல்லா திருப்தியாக இருக்குது. அது ஆஸ் எ ப்ரொடியூசர் வந்து உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதுலேயே வந்து ஸ்டார் காஸ்ட் ரொம்ப அதிகமான ஒரு படம் சார். ஆமாம், இது செலவும் அதிகமாக. செலவு தான் நீங்கள் படம் பார்த்துருக்கீங்க இல்லையா. பட் அந்த வசூல் பண்ணிடும். அந்த அந்த ஒரு இது ஒரு கேரண்டி உறுதி வந்துடுச்சு. நேற்று இப்போ கலெக்ஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த வசூல் எல்லாம் வந்து ஆகிடும்.
அது நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் பார்த்து கதையில் ஒன்றுமே கிடையாது. அவுட் அண்ட் அவுட் ஸ்க்ரீன் பிளே தானே இவர் முதல்ல இந்த 3 நாள் தான் பண்ணுவோம்னு சொல்லியிருந்தாரு. முதல்ல 3 நாள் மைண்டில் செட் ஆகிட்டார். முதல்ல 3 நாளுக்காக தான் கதை பண்ணேன்னு சொல்லிட்டு நான் தான் ஆல்டர்னேட்டிவ் ராஜ்கூர் நிறைய பண்ணிட்டாரு இல்லையா. 3 நாள்னா பிரதீப் ராவத் வில்லன் கிடையாது. பிரதீப் ராவத் வில்லன் கிடையாது. ப்ரொஜெக்ட் அவங்க தவிர்த்து அடுத்த ரியல் வில்லன் சம்பத். டேரக்டர் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருக்கோம், 2 பேரும் ஒரே இன்ஸ்டியூட் ஒர்க் பண்ணிருக்கோம், ஜூனியர் சீனியர். 2 பேரும் டிஎஃப்டி, 2 பேரும் பிலிம் இன்ஸ்டியூட் ஒரே மாதிரி திங்க் பண்ணிருக்கலாம் இல்லையா. அப்படி எல்லாம் திருப்தியான ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு பொங்கல் இது. உங்களுக்கு எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஜில்லா படத்தோட டைரக்டர் நேசன் பேசுகிறேன். ஸோ எங்களுடைய படம் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லா இடத்துலேருந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு எங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஒரு மாஸ் ஃபேமிலி என்டர்டெய்னர் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபேன்ஸும் சரி, ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸும் சரி, ஒரு நல்ல விதமாக அந்த படத்தை ரிசீவ் பண்ணியிருக்காங்க. என்கிட்ட சொன்னதே வந்து விஜய் சாருடைய துப்பாக்கி படம் தான் விஜய் சார் பண்ண படங்களே வந்து ஹையஸ்ட் கலெக்ஷன் சொன்னாங்க. ஸோ ஃபஸ்ட் டே வந்து 25% துப்பாக்கி கலெக்ஷனோடு ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் சரி, ப்ரொடியூசரும் சரி, ஃபேன்ஸும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் ஜில்லா பொங்கல் ஜில்லா வந்து நான் ஃபஸ்ட்டு பண்ண வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 hours படம் இருந்துச்சு. நான் சென்சாருக்கு அனுப்பிச்ச வெர்ஷன் வந்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரிம் பண்ணிவிட்டு இப்போது வந்து லென்த் பார்த்திங்கன்னா ஒரு 2:45 2.25 மணி நேரம் ஓடும் இப்போ படம் வந்து. இன்னும் க்ரிப்பாக வந்து ஸோ இன்னும் விறுவிறுப்பாக இருக்கும் படம். பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.